பூர்விஷா. நான் அவிஷ்கார் மழலையர் தொடக்கப்பள்ளியில் 3ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இங்கு திருக்குறள் சொல்ல வந்துள்ளேன். துறவறவியல் குறள் எண் 314. நான் செய்தாரே ஒருத்தன் அவன் நானும் நன்மையும் செய்துவிடல். இதற்குரிய ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு துறவி கோவில் மண்டபத்தில் ஆன்மீக சொற்பொழிவு ஆட்டிக் கொண்டிருந்தார். அவர் பேசுவது பிடிக்காமல் ஒரு இளைஞன் அவர் மீது கல்லெடுத்து வீசிவிட்டான். அந்த இளைஞனை எல்லாரும் அடிக்க போனார்கள். அதுக்கு அந்த துறவி சொன்னார், யாரும் அவனை அடிக்காதீர்கள், அவனை இங்கு அழைத்து வாருங்கள். அதற்கு அந்த துறவியாண்டை இட்டுட்டு வந்தாங்க. எல்லாரும் துறவியாண்டை இட்டுட்டு வந்தாங்க அவனை. அதுக்கு அந்த துறவி கிட்ட அதை சொல்லி சிரிச்சுக்கிட்டே ஒரு பழத்தை எடுத்து கொடுத்தாரு. அந்த பழத்தை பயந்துகிட்டே வாங்கினான் அந்த இளைஞன். அதுக்கு திட்டாம அடிக்காம நீங்க எதுக்கு அவன பழம் தரீங்க அப்படின்னு கேட்டாங்க துறவியாண்ட எல்லாரும். அந்த துறவி என்ன சொன்னாரு, ஒரு அறிவு இருக்கிற மரமே தன்னை கல்லால அடிச்சா பழம் தருது, 6 அறிவு இருக்கிற நம்ம தன்னை கல்லால அடிச்சா நம்ம ஏன் பழம் தரக்கூடாது அப்படின்னு கேட்டார் அந்த துறவி. 6 அறிவு இருக்கிற நம்மள கல்லால அடிச்சா நம்ம ஏன் பழம் தரக்கூடாது, அது ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு சொன்னார் அந்த துறவி. அதற்கு அந்த இளைஞன் மனம் வருந்தி செய்த தவற உணர்ந்து வெட்கப்பட்டு மன்னிப்பு கேட்டான். இது குறளுடைய விளக்கமோ. நம்மளுக்கு ஒருத்தர் தீமையே செய்தாலும் நம்ம அவங்க வெட்கப்படும்படியாக நன்மையே செய்யணும். இதுதான் திருக்குறள். நான் செய்தாரே ஒருத்தல் அவன் நானும் நன்மையும் செய்து விடல். நன்றி, வணக்கம்.